அனைவருக்கும் வணக்கம். கேந்திர பார்வை, இதை பற்றி இன்று பார்ப்போம். அந்த கேந்திர பார்வையினுடைய முதல் கட்டமாக கிரக சேர்க்கை 0 டிகிரி. அதனால் ஒருமுக சக்தி ஏற்படுகிறது. 2 கிரகங்களும் ஒரே சக்தியாக செயல்படும் திறன் ஏற்படுகிறது. வாழ்க்கை திசையில் வலுவான தாக்கம் வரும். பலன்கள் தீவிரமும் தவிர்க்க முடியாதவையாகவும் அமையும். சதுர கேந்திர பார்வை 90 டிகிரி. அழுத்தம் மூலம் செயல், மோதல், அவசரம் உருவாகும். முயற்சியால் வளர்ச்சி ஏற்படும். வெற்றிக்கு முன் போராட்டம் காணப்படும். எதிர்பார்வை அப்போசிஷன் 180 டிகிரி. பிறரின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுதல். மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகள் மூலம் நிகழும் சமநிலை, சமரசம் கற்றுத்தரும். பெரும்பாலும் உறவுகள் தொடர்பான நிகழ்வுகளாக வெளிப்படும். கேந்திர பாவங்கள் ஏன் சக்தி வாய்ந்தவை? கேந்திர பாவங்கள் நடவடிக்கை, இயக்கம், கர்மா ஆகியவற்றை குறிக்கும். இங்குள்ள கிரகங்கள் செயலற்ற நிலையில் இருக்க முடியாது. கேந்திர தொடர்புடைய நிகழ்வுகள் வெளிப்படையாகவும் கவனிக்கத்தக்க வகையிலும் நடைபெறும். ஒரு பலவீனமான கிரகம் கூட கேந்திராவில் இருந்தால் பலன் தரும். ஒரு வலுவான கிரகம் கேந்திரத்தில் இருந்தால் வாழ்க்கையை வரையறுக்கும் பெரிய நிகழ்வுகளை தரும். கேபி ஜோதிடத்தில் கேந்திரம் நடைமுறை பார்வை. கேபி ஜோதிடத்தில் நட்சத்திராதிபர் என்ன நிகழும் என்பதை சொல்கிறது. உபாதிபதி நிகழுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. கேந்திர அமைப்புகள் ப்ளஸ் கேந்திரம் எவ்வளவு வலுவாகவும் வெளிப்படையாகவும் நிகழும் என்பதை காட்டுகின்றன. இந்த பார்வை தசாபத்தி அந்த காலங்களில் நிகழ்வுகளை தூண்டும். கேபி விதி: கேந்திர பாவங்கள் செயல்பட்டால் நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதவையாக மாறும். நடைமுறை வாழ்க்கை விளக்கம்: வலுவான கேந்திரம், பரபரப்பான நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை. அதிக கேந்திர எதிர்பார்வை, சவால்களால் வளர்ச்சி. 10ஆம் பாவத்துடன் கேந்திரம் தொடர்பு ஏற்பட்டால் தொழில் மையமான வாழ்க்கை. 7ஆம் பாவத்துடன் தொடர்பு ஏற்பட்டால் உறவுகள் வழி நடத்தும் அனுபவங்கள் ஏற்படும். சுருக்கமாக, கேந்திரம் என்பது ஜாதகத்தின் இயக்க சக்தி. அவை வாக்குறுதி மட்டும் தராது, நிகழ்வுகளை உருவாக்கும். திரிகோணம் ஒரு வரம் என்றால் கேந்திரம் ஒரு பொறுப்பு. அது விதியை வடிவமைக்கும். நன்றி, வணக்கம்.